மேங்கோ டெசர்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாம்பழம், பால் ஒரு டம்ளரு, சுகர் தேவையான சுகர் போட்டால் நான் நிறைய எடுத்து வச்சுக்கிறேன். அது இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தேவையான சுகர் போட்டால் போதும். மாம்பழத்தை இப்போ மேங்கோ கட் பண்ணிக்குவோம். நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இது வந்து கத்தியில் கூட கட் பண்ண வேணாம், ஸ்பூன் வச்சே எடுத்துக்கலாம். அதுக்கு இது நல்ல மாம்பழம் வந்து கலர் தான் க்ரீன் கலராக இருக்குது. ஆனால் வந்து நல்ல பழுத்த மாம்பழம் கசிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் கத்தியிலே கட் பண்ணலை, ஸ்பூன் வச்சு அப்படியே எடுக்கிறேன் பாருங்க. ஸ்பூன் வச்சு இப்படி சுரண்டி எடுத்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்து மிக்சியில் போட்டுடலாம். இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி போட்டோம். இப்போ தேவையான சுகர், இப்போ இதிலே சுகர் இனிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப தண்ணியாகலாம் அடிக்கக்கூடாது. இப்போ பால் வந்து ஊற்றுறோம். இந்த பால் வந்து நான் இப்போ ஒரு கிளாஸை ஊற்றுறேன். நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க, பால் மட்டும் ஊற்றுங்க. இப்போ போய் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். மேங்கோ டெசர்ட் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் ஊற்றி பாப்பாவுக்கு வந்து இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட மாட்டா, அதனால் கொஞ்சம் மில்க்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேவையான இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், தண்ணியாக கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் கெட்டியாக அரைங்க, பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி மேலே போட்டுக்கிறோம். ஒரு பீஸாக ஒரு 4-5 பீஸு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே இப்படி வச்சுருங்க. டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.